கட்சியில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் தேமுதிகவைச் சேர்ந்த தொண்டர்கள் என சில பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்கே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் தங்களுக்கு போதுமான அளவில் எண்ணிக்கையை உள்ளே நுழைய அனுமதிக்கப்படவில்லை என்று சற்று நேரத்திற்கு முன்னர் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரடி காட்சிகளை பார்த்தோம். அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். ஆனாலும் கூட அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த பகுதிகளிலும் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக மற்றும் பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றக்கூடிய நாம் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். சில நிமிடங்களுக்கு முன்பு அங்கே அரவக்குறிச்சியை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் தேமுதிக மற்றும் பாஜகவினருக்கு உரிய இடம் ஒதுக்கி தரப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். அடுத்ததாக களத்தில் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து அவரிடம் நேரடியாக தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சுரேஷ் பாபு, சொல்லுங்க, சாலை மறியலில் ஈடுபட்ட தேமுதிக மற்றும் பாஜகவினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இப்போ அவங்க எந்த இடத்துக்கு கொண்டு போக போறாங்க? சுரேஷ் பாபு, வாக்கு போதிய இடவசதியை செய்து தராததால் பாஜக மற்றும் தேமுதிக வாக்கு எண்ணும் மையத்தை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் வெளியே நின்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்த முடியும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். என்றாலும் அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த தேமுதிக மற்றும் பாஜகவினர் சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியில் பாஜகவினரும் மற்றொரு பகுதியில் தேமுதிகவினரும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து மேலும் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுதும் அவர்கள் உடன்படாததால் அனைவரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது.